வெல்கம் டு ladies.com. லாஸ்ட் வீடியோவில் adjectives அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். adjectives பிடிஎஃப்பும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தேன். அதை படிச்சுட்டு அடுத்த வீடியோவுக்கு வர சொன்னேன். நீங்கள் படிச்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்றதுக்கு இந்த வீடியோவில் ஒரு சின்னதாக டெஸ்ட் வச்சுருவோம். இது வந்து உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற டெஸ்ட். உங்களால் adjectives வந்து கரெக்டாக பண்ண முடியுதா, உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து adjectives வந்து ஒழுங்காக படிச்சிருக்கீங்களா அப்படின்றதுக்காக உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற டெஸ்ட் இது. இது வந்து நான் சொல்ல நீங்கள் வந்து ஒரு பேப்பரும் அல்ல நோட்டு பென் ஏதாவது எடுத்துக்கோங்க. நான் சொல்ல ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதுங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணி எழுதி பாருங்கள். உங்களுக்கு வந்து adjectives நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படின்றத நீங்களே வந்து டெஸ்ட் வச்சு பார்த்துக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு அடுத்தது நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது adjectives வந்து லாஸ்ட் கிளாஸில் நடத்தியிருந்தேன். டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப்பும் கொடுத்துருந்தேன். அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அதை படிச்சுக்க சொன்ன எல்லாரையுமே வந்து அந்த adjectives படிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த வீடியோவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து adjectivesல சம் டெஸ்ட் வச்சுருவோம். நீங்கள் வந்து ஒரு நோட்டு இல்லை பேப்பர் பென் ஏதாவது எடுத்துக்கோங்க. நான் ஒவ்வொரு வேர்டாக சொல்கிறேன், தமிழில் சொல்லுவேன். அதுக்கு நீங்கள் இங்கிலீஷில் உடனே எழுதணும். அப்போ தான் நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போது ஃபஸ்ட்டு வந்து நபரை விவரிக்கக்கூடிய adjectives. நபரை விவரிக்கக்கூடிய adjectives நான் தமிழில் இங்கே எழுதுகிறேன். அதுக்கு வந்து நீங்கள் இங்கிலீஷில் எழுதணும். எழுதிட்டிங்களா? நபரை விவரிக்கக்கூடிய adjectives: அறிவான, நேர்மையான, அமைதியான, முட்டாளான, முன்கோபமுள்ள, சிடுசிடுப்பான, சுறுசுறுப்பான, பணிவான, பொறுமையான, அப்பாவியான, ஒழுக்கமான, உயரமான, குண்டான, சிவப்பான, அசிங்கமான, நீலக்கூந்தலுடைய, கலையான, கம்பீரமான, திமிரான, பிடிவாதமான. இந்த 20 வேர்ட்ஸுக்கும் நீங்கள் அப்படியே இங்கிலீஷில் எழுதணும். தமிழில் ஒவ்வொரு இதையும் எழுதி இங்கிலீஷில் எழுதணும். உங்களால் கரெக்டாக சப்போஸ் தமிழால் எழுத முடியலை அப்படின்னாலும் இங்கிலீஷில் எழுதிருங்க. இப்போ நீங்கள் வந்து எழுதுனதை செக் பண்ணலாமா? ஆன்சர் சொல்லட்டுமா? அப்படியே டிக் பண்ணிவிட்டு எத்தனை நான் வந்து கரெக்டாக எல்லா, அதாவது இடத்தை விவரிக்கக்கூடியது, வானிலை விவரிக்கக்கூடியது, எல்லா adjectivesஐயும் நான் சொல்லுவேன். எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து எவ்வளோ வந்துச்சோ அதுக்கு நீங்கள் எவ்வளோ கரெக்டாக எழுதியிருக்கீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். சொல்லலாமா? அறிவான, knowledgeable, அமைதியான, calm, நேர்மையான, ஹானஸ்ட், அமைதியான, calm, முட்டாளான, foolish, முன்கோபமுள்ள, ஷார்ட் டெம்பர்ட், சிடுசிடுப்பான, பேட் டெம்பர்ட், சுறுசுறுப்பான, ஆக்டிவ், பணிவான, ஹம்பிள், பொறுமையான, பேஷண்ட், அப்பாவியான, இன்னசென்ட், ஒழுக்கமான, டிசிப்ளின்டு, உயரமான, டால், குண்டான, வெல்பில்ட், சிவப்பான, ஃபேர் காம்ப்ளெக்ஸ்டு, அசிங்கமான, அக்லி, நீலக்கூந்தலுடைய, லாங் ஹேர்டு, கலையான, பிரிட்டி, கம்பீரமான, மெஜஸ்டிக், திமிரான, காக்கி, பிடிவாதமான, அடமண்ட். இதில் நீங்கள் எத்தனை கரெக்டாக எழுதியிருக்கீங்க அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக மொத்தமாக நம்ம எல்லாமே எழுதி முடித்ததுக்கப்புறம் எத்தனை மார்க் டோட்டலாக வந்துச்சு, அதுக்கு நீங்கள் எத்தனை எடுத்திருக்கீங்க அப்படின்றத கமெண்டில் போடுங்க. அடுத்து இடத்தை விவரிக்கும் adjectives போயிடுவோமா?
எழுதிட்டிங்களா? நீளமான, அகலமான, விசாலமான, மேடான, கூட்டமான, இரைச்சலான, நிழலான, ஈரமான, பரபரப்பான, நெரிசலான. எழுதியாச்சா? இப்போது ஆன்சர் சொல்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, செக் பண்ணிக்கோங்க. நீளமான, லாங், அகலமான, ப்ராட், விசாலமான, ஸ்பேஷியஸ், மேடான, ஹை, கூட்டமான, க்ரௌடட், இரைச்சலான, நாய்ஸி, நிழலான, ஷேடி, ஈரமான, வெட், பரபரப்பான, பிஸி, நெரிசலான, கன்ஜஸ்டட். செக் பண்ணிட்டீங்களா? இதில் எவ்வளோ கரெக்ட் அப்படின்றதையும் கவுண்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்து வானிலை பற்றின அட்ஜெக்டிவ்ஸ் பார்ப்போம். ஓகே, குளிர்ச்சியான, மிதமான, வெப்பமான, மேகமூட்டமான, ஈரமான. இங்கே ஈரமான அப்படின்றதுக்கு மற்றதுக்கு வர்ற மாதிரி நேம் வராது. இங்கிலீஷில் வானிலைக்கு ஈரமானதுக்கு ஒரு வார்த்தை வரும், அதை பார்த்து கரெக்டாக எழுதுங்க. பனியுடன் கூடிய, காற்றடிக்கும், மழையுடன் கூடிய, புழுக்கமான, தெளிவான. எழுதிட்டிங்கன்னா ஆன்சர் செக் பண்ணலாமா? ஆன்சர் செக் பண்ணிடலாமா? கூல், மாடரேட், வெப்பமான, ஹாட், மேகமூட்டமான, க்ளவுடி, ஈரமான, ஹியூமிட், பனியுடன் கூடிய, மிஸ்டி, காற்றடிக்கும், விண்டி, மழையுடன் கூடிய, ரெய்னி, புழுக்கமான, சல்ட்ரி, தெளிவான, கிளியர். புழுக்கமான, வெக்கையான ரெண்டுத்துக்கும் ஒரே இதுதான், சல்ட்ரி. இதுக்கு எவ்வளோ கரெக்ட் அப்படின்றத கவுண்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்து ஃபுட் ஐட்டம்ஸோட அட்ஜெக்டிவ்ஸ். கசப்பான, புளிப்பான, துவர்ப்பான, சுவையான, மெதுவான, சூடான, எண்ணெயான, தண்ணியான, கெட்டியான, முருகலான. ஓகே, ஆன்சர் செக் பண்ணிடலாமா? கசப்பான, பிட்டர், புளிப்பான, சவர், துவர்ப்பான, அஸ்ட்ரிஞ்சன்ட் ஆர் சவர். துவர்ப்புக்கும் சவர் வரலாம். சுவையான, டேஸ்டி, மெதுவான, சாஃப்ட், சூடான, ஹாட், எண்ணெயான, ஆயிலி, தண்ணியான, வாட்ரி, கெட்டியான, திக், முருகலான, கிறிஸ்பி. செக் பண்ணிட்டீங்களா? எவ்வளோ கரெக்டுன்றதை கவுண்ட் பண்ணி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆடையை விவரிக்கக்கூடிய அட்ஜெக்டிவ்ஸ் எழுத போகிறோம். அது இங்கே எழுதிடுவோம் பக்கத்துலேயே. அழகான, மெல்லிசான, பொருத்தமான, பிடிப்பான, சுத்தமான, அழுக்கான, ஈரமான, அயன் செய்த, சுருக்கங்களுடைய, புதிய, துவைத்த, கிழிந்த, பளிச்சென்ற, ஆடம்பரமான, எளிய, அற்புதமான, விலை உயர்ந்த, மலிவான, பாரம்பரிய, நேர்த்தியான. ஓகேவா? ஆன்சர் செக் பண்ணிடலாமா? அழகான, பியூட்டிஃபுல், மெல்லிசான, தின், பொருத்தமான, சூட்டபிள், பிடிப்பான, டைட், சுத்தமான, க்ளீன்,
அழுக்கான சாயில்டு, ஈரமான வெட், அயன் செய்த அயன்டு, சுருக்கங்களுடைய கிரீஸ்டு ஆர் ரிங்கிள்டு, புதிய நியூ ஆர் ஃப்ரெஷ், துவைத்த வாஷ்டு, கிழிந்த டோன், பளிச்சென்ற பிரைட், ஆடம்பரமான எக்ஸ்ட்ராவேகண்ட், எளிய சிம்பிள், அற்புதமான வண்டர்ஃபுல், விலை உயர்ந்த எக்ஸ்பென்சிவ், மலிவான சீப், பாரம்பரிய ட்ரெடிஷ்னல், நேர்த்தியான நீட். அடுத்து நிகழ்வுகளை விவரிக்கக்கூடிய அட்ஜெக்டிவ்ஸ். ஓகே, சிறப்பான, கலகலப்பான, பிரம்மாண்டமான, வேடிக்கையான, குதூகலமான, உற்சாகமான, பரபரப்பான, பிரமிப்பான, இரைச்சலான, கொண்டாட்டமான, நேர்த்தியான, ஜாலியான, துயரமான, நெகிழ்ச்சியான, அதிர்ச்சியான, நீண்ட நேரம் எடுக்கும், பயங்கரமான, அலுப்பான, மந்தமான, நகைச்சுவையான. ஆன்சர் செக் பண்ணிடலாமா? சிறப்பான எக்ஸலண்ட், கலகலப்பான ஜோவியல், பிரம்மாண்டமான கிராண்ட், வேடிக்கையான ஃபன்னி, குதூகலமான ஜாயஸ், உற்சாகமான எந்தூசியாஸ்டிக், பரபரப்பான பிஸி, பிரமிப்பான ஆசம், இரைச்சலான நாய்ஸி, கொண்டாட்டமான ஃபெஸ்டிவ், நேர்த்தியான நீட் ஆர் ஆர்கனைஸ்ட், ஜாலியான ஜாய்ஃபுல், துயரமான ட்ராஜிக், நெகிழ்ச்சியான டச்சிங், அதிர்ச்சியான ஷாக்கிங், நீண்ட நேரம் எடுக்கும் லென்த்தி, பயங்கரமான ஹரிபிள், அலுப்பான போரிங், மந்தமான டல், நகைச்சுவையான ஹியூமரஸ். செக் பண்ணிட்டீங்களா? எவ்வளோ கரெக்டுன்றதை ஆட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்து வெஜிடபிள்ஸை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய அட்ஜெக்டிவ்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ளது 1 2 3ன்னு போட்டிருப்பேன். அதை 71 72ன்னு மாற்றிக்கங்க. 90 வரைக்கும் மொத்தம் 20 கொஸ்டின்ஸு. அடுத்து 91ல் ஸ்டார்ட் பண்ணுவோம். பச்சையான, பழுத்த, வேக வைத்த, சதைப்பிடிப்பான, நீட்டமான, உருளையான, நீட்டமான 2 தடவை எழுதியிருக்கோமா? இனிப்பான, கசப்பான, பழுக்காத, அழுகிய. ஆன்சர் செக் பண்ணிடலாமா? பச்சையான ரா, பழுத்த ரிப், வேக வைத்த பாயில்டு, சதைப்பிடிப்பான ஃப்ளஷி, நீட்டமான லாங், உருளையான சிலிண்ட்ரிக்கல், இனிப்பான ஸ்வீட், கசப்பான பிட்டர், பழுக்காத அன்ரிப், அழுகிய ரோட்டன். ஆன்சர் செக் பண்ணியாச்சா? மொத்தம் 100 இருக்கும். 100க்கு நீங்கள் எவ்வளோ கரெக்டாக எழுதுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி கமெண்டில் போடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன வீடியோ போட போகிறோம் அப்படின்னா ஆக்சிலரி வேர்ப்ஸ் போட போகிறோம். ஆக்சிலரி வேர்ப்ஸ் போட்டுட்டு ஆட்வர்பும் சேர்த்து போட போகிறோம். அப்போது நம்ம அடுத்து ஒரு சென்டென்ஸ், சிம்பிள் சென்டென்ஸ், அட்ஜெக்டிவ், ஆக்சிலரி வேர்பு, ஒரு நவுனு, இதை வச்சு ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சிலரி வேர்ப் வீடியோஸ் பார்க்கணும், உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஆக்சிலரி வேர்ப்ஸ் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணவங்க உங்களோட மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.